வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் +2 முடிச்சுட்டு அடுத்த லெவல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு, வெரைட்டி ஆஃப் காலேஜஸ் இருக்கு. அதை பத்தி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம பார்க்க போறதுன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு, கர்நாடகா ஸ்டேட்ல. அதை பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்கு போலாமா? ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை இருக்கும், இல்லை இதை தவிர கண்டென்ட் வேற ஏதாவது தேவை இருக்கும். அதெல்லாம் அங்கே கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்க 6ல இருந்து 12 வரைக்கும் யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்களோ, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க பேரண்ட் இருந்தாலும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம இதனுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். உங்களை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணுவாங்க. அன்னைக்கு அமிச்சா பரப்பா அதனால தான் என்னுடைய லைஃபே மாறிச்சு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணேன், அதனால தான் இந்த நிலைக்கு இருக்கிறேன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸை வந்து நம்ம பற்றி பார்க்கலாம். ஆர்ஜிஆர் அகாடமி வந்து சென்னையில் வந்து அண்ணா நகரில் வந்து செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தாம்பரம், KK நகர், வெஸ்மாம்பலம், வாஷர்மேன்பேட்டு, பெரம்பூர், அம்பத்தூர், ஆவடி, இந்த இடத்துலலாம் இருக்கு. அண்ணா நகரில் வந்து மெயின் ஆஃபீஸ் இருக்கு. ரைட்டா? என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 அண்ட் +2 படிக்கிறாங்களே அந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு மெடிக்கல் போகணும் ஆசை இருக்கும், இல்லைன்னா இன்ஜினியரிங் போகணும் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம வந்து நீட்டுக்கு, ஜேஇக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து 11th 12th பண்ணிட்டு இருக்கோம். சில ஸ்கூல்ஸ்லேயே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து இன்டகிரேட்டடாக பண்ணிட்டு இருக்கோம். இதை இல்லாமல் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா +2 முடிக்கிறப்பே சில பேர் வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து மார்க்ஸ் தேவைப்படுறதுனால போர்டு எக்ஸாம் படிக்கிறப்பயே அவங்களால வந்து கம்பைண்டாக சேர்த்து படிக்கிறதுக்கு நிறைய பசங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுறதுனால 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கிறவங்க இருக்காங்க, நீட்டுக்கும் சரி ஐஐடிக்கும் சரி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அவங்களுக்கு சென்னையிலேயே வந்து தங்கி படிக்கிற மாதிரி பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பசங்க வராங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி வந்து இங்கே கொடுக்குறோம் அப்படின்றப்ப என்னன்னா 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, தாய் மொழியில படிக்கிறவங்க, தமிழ் மொழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக வந்து பேட்சஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி தமிழ்லேயே புக்ஸ் கொடுக்குறோம், தமிழ்லேயே டீச்சர் சொல்லித்தராங்க, தமிழ்லேயே கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. நீட்டில் சென்னையில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்டியூட் கூட தமிழ் வழியில் இல்லை. ஆனால் தமிழ் வழியில் படிக்கிற குழந்தை சென்னையில் இருக்காங்களா? இல்லை, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் தமிழ்ல நீட்டுக்கு கிளாஸ்க்கு சொல்லி கொடுக்குறவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்மளால ஒரு பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல படிக்கக்கூடிய தமிழ் வழி மாணவர்களுக்கு பண்றோம் அப்படின்னு. ஏன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆங்கில மொழியில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்போ இந்த எக்ஸாம்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ 2015 இருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு 15% கோட்டா இருந்தது. இதுக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கான கண்டென்ட்டோ சரி, அதுக்கான கொஸ்டின் பேப்பரோ சரி, மார்க் டெஸ்ட்டோ எழுதணும்னா நிறைய கண்டென்ட் இருக்கான தமிழில் கிடைக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த குழந்தைங்கள ஒரு 30 பேர் 40 பேரை நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோமேன்றது ஒரு மன திருப்தி இருக்கு. அது இல்லாமல் ஆங்கில வழியிலையும் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு தேவையா இருக்கு, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிக்கணும், இல்லை நான் +2 படிக்கிறேன், முடிச்சுட்டு இமீடியட்டா நான் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய லெவல் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா நான் வந்து 1 இயர் பண்ணலாம்னு நினைச்சா கூட கிராஷ் கோர்ஸ் வந்து இருக்கு. நீங்க வீட்டில் இருந்து படிக்கணும்னாலும் ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறோம், வந்து தங்கி படிக்கணும்னாலும் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஹாஸ்டல் பேஸ்ட்லையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரைட், நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாமா? எஸ். இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஒரு குழந்தைக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும், நான் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தை வந்து கண்டிப்பா இருக்க வேண்டிய இடம் இன்னைக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூர்ல இருக்கு, ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கு. 5 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போய் ரீச் ஆகிடலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போயிடலாம். அந்த இதில் தான் வந்து மெயின் சிட்டியில தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு. கேம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர்ல வந்து இந்த கேம்பஸ் வந்து இருக்கு. NIRF ரேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரேங்க்ல இந்தியாலேயே நம்பர் 1 இன்ஸ்டியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா NIRF ரேங்க்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா IISCன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பொசிஷன்ல ஃப்ரேம் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம படிச்சா எப்படி இருக்கும்? இதுல என்ன கோர்சஸ் இருக்கு? இதுல போய் எப்படி ஜாயின் பண்ணலாம்? என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும்? இதுல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன இருக்கு? நான் ஹையர் ஸ்டடி படிக்கிறதுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாத்துடலாம். ரைட். இன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கோர்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா
அவங்க 2 விதமான கோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிடெக்ல மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், பிடெக்ல மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் கொடுக்குறாங்க. தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மெட்டீரியல்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் என்விரான்மெண்ட், இந்த 6 ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் சயின்ஸ்ல வந்து ஏதாவது பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும், நான் எதனா கண்டுபிடிச்சு ஆகணும், நான் ரிசர்ச் பேஸ்ல என்னுடைய லைஃப்பை வந்து அர்ப்பணிச்சு ஆகணும், வேர்ல்டுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் என் மூலயமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதுல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரைட்டு, இதுல நான் என்ன படிச்சா சார் நான் இந்த கோர்ஸ் வந்து போக முடியும்னா, +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்பல்சரி நீங்க எடுத்துக்கணும். அதுவும் 60% ஆஃப் த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா +2ல நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, நான் +2 மார்க் 60% எடுத்துட்டேன், அப்போ வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னா, ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, ஆனால் நீங்கள் அதில் போயிட்டு சீட்டு வாங்கணும் அப்படின்னா சில எக்ஸாம்ஸை குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அதில் ஒரு எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜெஇ மெயின். ஜெஇ மெயினில் நீங்கள் நல்ல பர்ஃபார்மராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கை வச்சு சீட்டு வந்து கொடுக்குறாங்க. சரி சார், ஜெஇ மெயின் இல்லை சார், எழுதாமல் விட்டுட்டேன், வேற சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், நீட்ல தான் நல்ல ஸ்கோர் எடுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அதுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? எஸ், நீட்ல நீங்க ஸ்கோர் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே சார், நான் ஜெஇ மெயின் எழுதி எனக்கு வந்து என்ஐடி அதெல்லாம் போக இல்லை, என்னுடைய எய்மே வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி போகணும் அப்படின்னு இருக்கு சார். சப்போஸ் அதுல எதனா சறுக்கிடுச்சுன்னா அந்த அட்வான்ஸ் மார்க்கை வச்சு, ஆமா அட்வான்ஸ்ல நீங்க டாப்பா நல்ல ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா கூட வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல போறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர வேற என்ன சார், வேற என்ன எக்ஸாம்ஸ் எழுதினா நான் போக முடியும்னா, ஐசர் டெஸ்ட், IAT, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த எக்ஸாம்ஸ் மூலமாவும் நீங்க இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ணா இதை அப்ளை பண்ண முடியும். புரியுதா? இந்த மார்க்கை வச்சு அப்படியே டைரக்டா போக முடியுமா? இல்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து அப்ளிகேஷன் தனியா தருவாங்க, அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இந்த மார்க்ஸை வந்து நீங்க பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கும். ஓகே, நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், எனக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் இருக்கும்? கரெக்டா? ஒன்னொன்னா நம்ம பார்க்குறோம். ஒன்று, என்ன கோர்ஸ் இருக்கு, என்னோட எலிஜிபிலிட்டி என்ன, என்ன வந்து நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினா நான் போக முடியும், நான் ஜாயின் பண்றேன், நான் குவாலிஃபை ஆகிட்டா நான் ஜாயின் பண்றேன். என்னோட ஃபீஸ் பிடெக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,200,000 ரூபாய் வருது உங்களுக்கு. ஜென்ரல், ஓபிசி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. இதுவே வந்து SC STயா இருந்ததுன்னா 20,000 தான் ஃபீஸ் வரும். பிஎஸ் கோர்ஸ் சொன்னால பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 30,200. நீங்க சொல்லுங்க, பிஎஸ்சியில இங்க நம்ம படிக்கிற இடத்துல ஒரு காலேஜ்ல வந்து ரேங்கே கூட இருக்காது, என்ன காலேஜ்னு கூட தெரியாது, அதுல நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அதுல படிக்கிறதே ஒரு பெருமையா இருக்கிற இடத்துல நம்ம பிஎஸ் கோர்ஸ் படிக்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 30,200 தான் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஃபீஸ். எப்படி இருக்கும்? ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், எஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,200 ஃபீஸ். இதுவே SC ST இருந்தாங்கன்னா அதுல 50%, 15,200 தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிடெக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 40 சீட்ஸ் வந்து இருக்கு. மொத்தம் 80 சீட்டு, அதுல 52 சீட்ஸ், 8 சீட்டு, 4 சீட்டு அப்படின்னு ஒவ்வொன்றா NRIக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஸ்பெஷலா சீட்டு ஒதுக்குறாங்க. 52 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா காமன் சீட்டு, அது இல்லாம 40 சீட்ஸ் வந்து இருக்கு. அப்ப டோட்டல் வந்து 80 சீட்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகே, இந்த தவிர பிஎஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 111 சீட்ஸ் இருக்கு. 311 சீட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 10% சீட்ஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் போகுது இல்லையா, அது 10 போச்சுன்னா மீதி இருக்க 100 சீட்ஸ் வந்து காமன்ல இருக்கு. ரைட், சீட்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது நான் ஜாயின் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து படிச்சு முடிச்சு நான் வெளில வரப்ப பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, ஒண்டர்ஃபுல் பிளேஸ்மெண்ட். ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 86 lakhs வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 86 lakhs. ஆவரேஜ் சேலரி எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 lakhs per annum வரைக்கும் இங்கே வந்து டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வரக்கூடிய கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கூகுளில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூகுள் லிங்க் கீழே போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில், பாருங்கள் என்னெல்லாம் கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து வராங்க அப்படின்ட்டு. கேம்பஸை பார்த்தீங்கன்னாலே அருமையான கேம்பஸ். அங்கே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. இங்கே போகிறவங்களெல்லாம் க்ரீமாக இருப்பான், ட்ரீமோட இருப்பான், எதனா சாதிக்கணும்னு போவான், அரட்டை அடிக்கணுன்ற குழந்தையே நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் டு ஸ்டடி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம், மைசூர் மகாராஜாவும் விவேகானந்தர் நம்ம எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அவரு தான் பார்த்தீங்கன்னா இது கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் வந்து இதுவாக இருந்திருக்காங்க.
ஒரு தூண்டுதல் இது உருவாக்கி கொடுக்கணும், ஒரு சயின்ஸ் சம்பந்தமா நம்ம பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அதுக்கான ஸ்டெப் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. அதே போல மைசூர் எடுத்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வரதுன்னா மைசூர் சாண்டல், அந்த ஸ்மெல் வரது கூட பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு அவ்வளோ பெருமை கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அப்படி மைசூர் சாண்டல் சோப்பெல்லாம் போட்டு குடிக்கிறப்ப அந்த ஸ்மெல் வர பாருங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையான ஒரு நிறுவனம், நிறைய சயின்டிஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் டாப் மோஸ்ட் ரிசர்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கு. இது எத்தனை வருஷம் கோர்ஸ் சார்னா, பிடெக் கோர்ஸும் சரி பிஎஸ் கோர்ஸும் சரி 4 வருஷம். ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க வச்சிருக்காங்க. ரெண்டாவது 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சில பெசிபிக் கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்பயே உங்களுக்கு 30,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், என்டிஏ வந்து படிக்கிறப்ப இன்டர்ன்ஷிப் கொடுக்குறப்ப 56,000 கொடுக்குறாங்கன்ற பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப் டைம்லேயே. அப்போ அந்த சேலரி பேக்கேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத நீங்கள் பார்த்துங்க. இங்கே நான் வந்து பிஎஸ் கோர்ஸை பிடெக் முடிச்சதுமே அடுத்தது நான் வந்து பிஜி பண்ணணும் அப்படின்னா கோர்சஸ் அவைலபிள் இருக்கா? எஸ். இங்கே மெயின் வந்து இந்த கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்டி பண்றவங்க தான். நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட் நீங்க எடுத்து பாருங்க, யூனிவர்சிட்டி எடுத்து பாத்தீங்கன்னா அங்க 10 பேர் 15 பேர் 20 பேர் தான் வந்து அந்த பிஹெச்டி கேண்டிடேட் வந்து 2000 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி கேண்டிடேட்டா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒர்க்குரிய ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ரைட்டா? இங்க எம்டெக் கோர்ஸ் இருக்கு, மாஸ்டர் அண்ட் டிசைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜி பண்றப்போ இருக்கு. எம்எஸ்சில வந்து லைஃப் சயின்ஸ் கோர்சஸ், கெமிக்கல் சயின்ஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்கு. இதுக்கு படிக்கிறதுக்கு 1,21,000 ரூபாய் வந்து பிடெக் எம்டெக் கோர்ஸுக்கும் 80,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எம்எஸ்சி கோர்சஸ்க்கும் இது இருக்கு. ரைட்? ஓகே, எல்லா டீட்டெயிலுமே மேக்ஸிமம் வந்து நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபேக்கல்டிஸ் வந்து 438 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் இருப்பாங்க. பிஹெச்டி கேண்டிடேட் கிட்டத்தட்ட 2000 பிஹெச்டி கேண்டிடேட் இருக்காங்க. இதில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பாய்ஸ்க்கு தனியாக இருக்குது, கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது, நான்வெஜ்ஜுக்கு தனியாக இருக்குது, வெஜிடேரியனுக்கு தனியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் பிளே கிரவுண்டு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இங்கே வரவங்க எல்லாம் வந்து ஃபோக்கஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட் கோலோடு இருக்கிறவங்க, ஃபோக்கஸ்டோடு இருக்கிறவங்க தான் இதில் வராங்க. நீங்களும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப் எடுங்க. அப்ளிகேஷன் வந்து ஜிஇ மெயினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு, செகண்ட் செஷன் வரப்போ நீங்கள் போடுங்க. நீட்டுக்கான அப்ளிகேஷன் வரப்போ சப்போஸ் ஜிஇ என்னால் எழுத முடியாது சார், நம்ம இதில் தான் நான் தரவாக இருக்கேன் அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸ் எழுதி இதில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே எக்ஸாம்ஸ் என்னால் எழுத முடியாது அப்படின்னா ஐசர் ஐஐடி எக்ஸாம்ஸ், அதில் பிசிக்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி கேட்பாங்க, பயாலஜியும் கேட்பாங்க, மேக்ஸும் கேட்பாங்க, 4 சப்ஜெக்ட்டும் கேட்பாங்க. ஆனால் இது எலிஜிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி இருந்தால் தான் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ண முடியும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு தேவை அப்படின்னா டீடைல் 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்களுக்கு குரூப் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, உங்க குழந்தை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லைன்னா நேரா வந்துருங்க. ஒரு 1-on-1 கால் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரா வந்து இங்க கவுன்சிலிங் எடுத்துங்க. we are ready to give proper counseling. அது வந்து இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் இருந்தாலும் சரி, மெடிக்கல்ல உள்நாட்டில் படிக்கணும்னாலும் சரி, அப்ராட்ல போய் படிக்கணும்னாலும் சரி, ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இருந்தாலும் சரி, நான் வந்து என்ன லா சம்பந்தமா படிக்கணும்னாலும் சரி, இல்லைன்னா நான் ஆர்ட்ஸ் கோர்சஸ் போறேன் சார் அதுக்கு என்ன கியூட் எக்ஸாம்ஸ் இருக்குன்றாங்களே, இதெல்லாம் இருந்தாலும் டைரக்டா நீங்க வந்துருங்க. இது இல்லை அப்படின்னா கூட நம்ம கோர்சஸ் வேணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் வந்து லிங்க்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், அட்மிஷன் டிஸ்கிரிப்ஷன்ல அட்மிஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைலை வந்து நீங்க போட்டு டைரக்டா ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா எங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றதை கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை வந்து மேக்ஸிமம் உங்க தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, அது குழந்தை இருந்தாலும் சரி, 6th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, 12th படித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் வந்து படிக்க தெரிஞ்சாலும் சரி, படிக்க தெரியலனாலும் காதில் கேட்கறதுக்கு முடியுன்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு நாள் தேங்க் பண்ணுவாங்க. ஓகே, மீண்டும் வேற வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.